பதிவு செய்யப்பட்டிருந்தா அது என்ன பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், பதிவு செய்யப்படாத நிறுவனம்னு சொல்றீங்க. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம்னா என்னன்றதை பார்ப்போம். அப்ப பதிவு செய்யப்படாத நிறுவனம்னா என்னன்னு விளங்குவோம். வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். சரியா? அது என்ன வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். ஒரு சின்ன கதை சொல்றேன். இப்ப ஒரு ஏபிசி வணிகம்ன்ற ஒரு வணிகம் ஒரு துணிகளை விற்பனை செய்யற வணிகம்னு வச்சுக்கோங்க, ஆடைகளை விற்பனை செய்யற வணிகம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆடைகளை விற்பனை செய்யறதுக்கு பல்கா ஒரு பெரிய ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலையில இருந்து ஆடைகளை பெற்றுக்கொண்டு தான் விற்பனை செய்றீங்க. இப்ப நீங்க ஒரு தொழிற்சாலையில இருந்து 2 லட்சம் பெறுமதியான ஆடைகளை கொள்வனவு செய்றீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செஞ்சாலும் எங்களுக்கு அதுக்கு வெட்டு அறவிடப்படும்னு. அப்ப நீங்க 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருளை கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு 15% வெட் அறவிடுறாங்க. அப்ப 15% வெட்டுன்னு பார்த்தோம்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு வெட் அறவிடப்படுது. ஆகவே குறித்த துணியை நீங்க கொள்வனவு செய்யறது கொடுத்த விலை 2,30,000 ரூபாய். சரியா? கொடுத்த துணியை கொள்வனவு செய்யறதுக்கு நீங்க கொடுத்த விலை 2,30,000 ரூபாய். ஓகேயா? இப்ப உங்களுக்கு விளங்குதா? கொள்வனவு செய்யும் போது 2 லட்சம் பெறுமதியான துணிக்கு நீங்க 30,000 வெட் செலுத்தி உங்களால 2,30,000 தான் கொள்வனவு செய்ய முடியுது. சரியா? பிங்கால் இப்படி வந்தீங்கன்னா இந்த கொள்வனவு செய்து கொண்ட நீங்க இந்த துணியை, இந்த 2 லட்சம் பெறுமதியான துணியை ஒரு 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விற்பனை செய்யும் போது வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருந்தா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட விற்பனையின் போது பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி பெற்றுக்கொள்றது? இப்ப எந்த விலைக்கு நீங்க விற்பனை செய்றீங்களோ அதுல இருந்து 15% வெட்ட வச்சு நீங்க வாடிக்கையாளர்கிட்ட வாங்கலாம். அதாவது 2 லட்சம் பெறுமதியான பொருளை 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னா 15% வெட் பாத்தமா இருந்தா 45,000 ரூபாய். ஆகவே 45,000 வெட் சேர்த்து 3,40,000 காசை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமா நீங்க கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட விற்பனையின் போது என்ன செய்ய முடியுது? மீள பெற்றுக்கொள்ள முடியுது. அப்ப கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட நீங்க விற்பனையின் போது, அதாவது நீங்க விற்பனை செய்யற விலையில 15% வெட் வச்சு நீங்க விற்பனை செய்யணுமா இருந்தா அதுக்கு பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப அதனாலதான் பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட